இது பார்த்தீங்கன்னா விக்ரம் மற்றும் சூர்யா. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விக்ரம் அவர்களை பற்றி. இவரோட ஆரம்ப காலங்கள்லையும் சரி இப்போவும் சரி அதிகமான ஃப்ளாப் கொடுத்த ஒரே ஹீரோ இவராக தாங்க இருப்பார். ஆனால் படத்துக்கு படம் வித்தியாசமான திரைக்கதைகளை சூஸ் பண்ணுறதாகட்டும் உடலை வருத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இவர் தாங்க. ஆனால் இவருக்கே சக்ஸஸ் பெரிய அளவு கிடைக்கலன்னா பார்த்துக்கோங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். இவரோட ஆரம்ப காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என் காதல் கண்மணி, தந்துவிட்டேன் என்னை, காவல் கீதம், மாஃபியா, துருவம், ஸ்ட்ரீட், உல்லாசம், கண்களின் வார்த்தைகள், ஹவுஸ்ஃபுல் போன்ற திரைப்படங்கள் இவருக்கு பெரிய அளவு கை கொடுக்கலங்க. பாதி திரைப்படங்கள் ஃப்ளாப்பு தான். ஒரு சில திரைப்படங்கள் ஏவரேஜான திரைப்படங்களாகவும் இவருக்கு அமைஞ்சிருக்கு. 10 வருஷம் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா 1999 சேது அப்படிங்கிற திரைப்படம் தான் இவருக்கு மிகப்பெரிய கம்பேக் திரைப்படமாக அமைஞ்சது. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா. அதுக்கு அடுத்த திரைப்படமே கிங் அப்படின்னு ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் வெளியான பிதாமகன், சாமி, தில்லு, தூள்னு சொல்லிட்டு வரிசையாக பட்டாயை கிளப்பினதுனால அவர் அடுத்த சூப்பர் ஸ்டாராகவே மாறிட்டாப்ல. ஒரு நல்ல கமர்ஷியல் ஹீரோவாக மாறினதுக்கப்புறம் ராஜபாட்டை, தாண்டவம், டேவிட் மற்றும் இருமுகன் போன்ற திரைப்படங்கள் அவருக்கு பெரிய அளவு கை கொடுக்கல. அதுக்கப்புறம் 2015 வெளியான ஐ திரைப்படம் பெரிய அளவு அமைஞ்சது. ஆனால் அது நிறைய பேருக்கு பிடிக்கல. அடுத்தடுத்து வெளியான ஸ்கெட்ச், சாமி ஸ்கொயர், கடாரம் கொண்டான் போன்ற திரைப்படங்களும் அவருக்கு பெரிய அளவு கை கொடுக்கல. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். அதுக்கப்புறம் 2022 வெளியான பொன்னியின் செல்வன் ஒரு கம்பேக் மூவி மட்டும் இல்லாமல் நல்லாவும் கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. ஆனால் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி. நல்ல வித்தியாசமான திரைப்படங்களை இன்னைக்கு வரைக்கும் இவர் கொடுத்துட்டு வந்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அது ஏனும் தெரியல. அடுத்தது ஆக்டர் சூர்யா அவர்களை பற்றி பார்க்கலாங்க. சூர்யா அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1997 2000 வரைக்குமே அவர் நடித்த பெரும்பான்மையான படங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் படங்களாக தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு. ரீசெண்ட் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வித்தியாசமான கதைக்களங்களை ஏற்று நடிக்கக்கூடிய சூர்யா அவர்களுக்கும் பெரிய அளவு ஹிட் வரலையே அப்படிங்கிறதான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஆரம்ப காலத்தில் ஃப்ளாப்பாக நடிச்சிட்டு வந்த சூர்யா அவர்களுக்கு நந்தா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் கிடைச்சது. அதுக்கப்புறம் சூர்யா அவர்களோட லெவலே மாறி போச்சு. தான் ஹீரோவாக நடிச்சிட்டு வந்தாலும் அப்பவே பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாரர் படங்களையும் சூர்யா அவர்கள் நடிச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறம் 2003 வெளியான காக்கா காக்கா அப்படிங்கிற திரைப்படம் வந்ததுக்கப்புறமா சூர்யாவுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே உருவாச்சுங்க. அந்த திரைப்படத்துக்கு அப்புறமாவே எக்கச்சக்கமான சக்ஸஸ் ஃபிலிம்ஸ் இவருக்கு வந்துச்சு. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் சிங்கம் 3, தானா சேர்ந்த கூட்டம், NGK, காப்பான் போன்ற திரைப்படங்கள் அவருக்கு பெரிய அளவு கை கொடுக்கல. அப்புறமா அவருக்கு மிகப்பெரிய கம்பேக் மூவியாக வந்தது 2020 வெளியான சூரரை போட்டுருங்க. அதுக்கப்புறம் சூர்யா அவர்களோட எத்தனையோ நல்ல படங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு கூட்டம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பரப்பி இவரை முடக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னு தெரியல.